ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெச்ஓஏசி ஃபுட்ஸ் ஐபிஓ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹெச்ஓசி ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹரிஓம் ஆட்டா அண்ட் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா வந்து இவங்க மேஜராக வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் சக்கி ஆட்டா, ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ், அன்பாலிஷ்டு பர்சஸ், கிரெயின்ஸ் அண்ட் எல்லோ மஸ்டர்ட் ஆயில். ஸோ மெயினாக இந்த ஃபுட் பிஸ்னஸ் தான் இவங்க வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்ஸை வந்து இவங்க மெயினாக வந்து டெல்லி என்சிஆர் ரீஜியன்ஸ், ஸோ மெயினாக வந்து குருகிராமில் தான் எங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ டெல்லி நியர்பை ஏரியாஸை வந்து இங்கே ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா வந்து 2018 வந்து ஆரம்பித்த கம்பெனி. ஸோ இஷ்யூ டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐபிஓ வந்து May 16 to May 21 இந்த டியூரேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ப்ரைஸ் பேண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் பேண்ட் எதுவுமே இல்லை. ஸோ ஃபிக்ஸ்டு ஐபிஓ ப்ரைஸ் 48 rupees ஒரு லாட்டுக்கு. ஸோ ஒன் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 3000 ஷேர்ஸ். ஸோ டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1 லாட் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ 1 லாட் பார்த்தீங்கன்னா வந்து 1,44,000. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1 லாட் தான் அவங்க கேப் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இன்ஃபோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து எங்களோட ஃபினான்ஷியல் இன்ஃபோ வந்து 21, 22, 23ஓட 2 குவார்ட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட அசட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஃப்ரம் 208 crores வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 766 crores. ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகுது. 746 வந்து 1K, 1.2K. ஸோ அது திரும்ப ஆல்மோஸ்ட் 1.1K. ஸோ அதோட பேட் பார்த்தீங்கன்னா வந்து 12 crores வந்து இப்போ கரண்ட் ஸ்டெடியாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்து 74. ஸோ 2 yearsல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 times 4 times வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு பேட். ஸோ நல்ல ஒரு ஸ்டெடி க்ரோத், நல்ல ஒரு ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே வந்து இன் லேக்ஸ், நான் வந்து க்ரோஸ் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே இன் லேக்ஸ். ஐபிஓ டைம்லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து May 16 வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ ஆல்ரெடி ரன்னிங்கில் தான் இருக்குது ஐபிஓ. ஸோ ஐபிஓ டைம்லைன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐபிஓ வந்து May 16 வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ அந்த ஐபிஓ வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா May 21. ஸோ May 21 அப்போ வந்து க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து May 22. ஸோ May 22 அன்னைக்கு அலாட்மெண்ட். ஸோ அப்படி அலாட்மெண்ட் ஆகாதவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா May 23. ஸோ லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து May 24. இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து 100 rupees கிட்டே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஐபிஓ வந்து 40 rupeesனா ஸோ கிரே மார்க்கெட் ப்ரைஸ் 100னா வந்து 148 கிட்ட வந்து லிஸ்ட் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க மார்க்கெட்டில். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபினான்ஷியல்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ பேட் வந்து ஸ்டெடியாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஃப்ரம் 12 lakhs to 78 lakhs. தேர்டு பார்த்தீங்கன்னா விஷன். ஸோ இந்த ஐபிஓவில் வந்து கிடைக்கிற ஃபண்டிங்கில் வந்து இவங்க வந்து இவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டலுக்கும் ஜெனரல் கார்பரேட் பர்பஸஸ்க்கும் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ விஷனும் வந்து கிளியராக இருக்குது. ஸோ இந்த 3 ஃபேக்டருமே வந்து வெல் அண்ட் குட். ஸோ வந்து இட்ஸ் பெட்டர் டு அப்ளை ஃபார் திஸ் ஐபிஓ. நன்றி.